தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாத்திருகுணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமதனம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இவள் உனக்கு உறவோ, இவள் உனக்கு உறவோ. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க, நிறைய லைக் பண்ணுங்க. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னால் எனக்கும் அந்த மாதிரியான மெசேஜ் வந்துட்டுருக்கு யூடியூப்லேருந்து. நிறைய லைக்ஸ் வந்தால் தான் இந்த சேனலை கண்டினியூ பண்ண விடுவோம் அப்படிங்கிறா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறவளெல்லாம் லைக் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கணுமே. நிஜமாகவே அந்த பிடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது, பரமேஸ்வரனான மகாபரிவாளுக்கு தான் தெரியும். பார்த்துக்குங்க. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள்லாம் வருதா, எங்கேருந்து வருது அப்படின்னா பரமேஸ்வரனான மகாபரிவா கொடுக்குற அனுகிரகத்தில் வந்துட்டுருக்கு. என்னால் என்னோடய சாமர்த்தியத்தில் எதுவுமே நடக்கலை. நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. லைக் பண்ணுங்க எல்லாருமே, நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்க்கணும். இதுதான் எனக்கு என்னுடைய இதுவாக இருக்குது. தெரியல, அது வந்து ஒரு கனவு இருந்துருக்கு. பெரியவா தான் அதை சரி பண்ணணும். இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஹகரியில் இருந்த குருசங்கர், அவருடைய ஒய்ஃப் வந்து கமலா குருசங்கர், இவன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கா. இது வந்து 1979 நடந்திருக்கு. மகாபிரிவா அங்கே இவா கிரகத்தில் இருந்து சாத்துர்மாசிய விரதம் நடத்தியிருக்கான். அந்த சாத்துர்மாசிய விரதம் போது ஒரு அனுஷம் வந்திருக்கு. ராத்திரி 10 மணி ஆகிடுத்தான் அன்றைக்கி. தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அந்த கோவிலேருந்து இந்த ஸ்தானிகர் வந்திருக்கார். வந்து அம்பாளோட பிரசாதம், பெரியவாளுக்கு ஒரு மாலை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கார். அதெல்லாம் போட்டிருக்கார். பட் முடிஞ்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணி பெரியவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். அவள் கிளம்பியாச்சு. அது முடிஞ்ச பெரியவா வந்து ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்கான் அங்கே, குடில். அது உள்ளே போய் தான் அவர் பெரியவா அங்கே சயனத்துக்கு போவாராம். அந்த இதுக்கு உள்ளே போகிறாராம். போகும்போது குருசங்கர் அவரோட பொண்டாட்டி கமலா 2 பேரும் அங்கே பார்த்துருக்கார். அவர் சைன் பண்ணியிருக்கார் கூட வான்ற மாதிரி. அது அவளுக்கு தானே தெரியும். கூடியே இருந்ததுனால தெரிஞ்சுட்டுருக்கா, இல்லை அவர் அணுக்கு தொண்டர் சொன்னாலும் இவானும் கிளம்பி கூடியே நிதானமாக போனாலும். அங்கே போனால் ஏற்கனவே அது இருட்டாக இருக்குமா அந்த ரூமு. அந்த ரூமில் ஒரே ஒரு எண்ணெயில் ஏற்றின ஒரு தீபம் மட்டும் ஒன்று எரிஞ்சுட்டுருக்கான். ஒரு காமாட்சி படம் ஒன்று தொங்கின்னு இருக்கு அந்த சவத்தில். இவ்வளோதான் இருக்கும் அந்த ரூமில். அங்கே ஒரு பொம்பளை இருக்காளாம், வயசானவா யாரோ இருக்காளாம். பெரியவா வந்து அவளை காமிச்சு 2 பேர் அந்த காமிச்சு அதில் அந்த கமலாவை கிட்ட பெரியவா கேட்டாலாம், இந்த குருசங்கரோட பொண்டாட்டி கிட்ட, இவன் உனக்கு உறவா அப்படின்னு கேட்டாலாம். அவள் முடிச்சானா. இப்போ தான் பார்க்குறா. அவள் வந்திருப்பா போல இருக்காங்க, பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு வந்திருப்பாள். இங்கே தான் வருவார், அங்கே இருக்கார். அங்கே முடிச்சுட்டு இங்கே இந்த ரூமுக்கு தான் வருவான்னு யாராவது சொல்லியிருக்கலாம். பாவம், அவள் வந்து அது உள்ள ரூமில் போகக்கூடாது தான், பெரியவா பர்மிஷன் வந்த பிறகு தான் போகணும். இருந்தாலும் தெரியாமல் யாரோ சொன்னதை வச்சு அங்கே உள்ளே போயிட்டுருப்பாளாக இருக்கும். அந்த ரூம் திறந்தா இருந்திருக்கு, அங்கே உள்ளே போயிட்டாப்புல இருக்குது. பெரியவா அது வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் நேரடியாக கேட்டிருக்காருன்னா அப்போ பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு தான் அது அந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு அதை நான் சொல்கிறேன். அதை அந்த இன்சிடெண்ட்டில் அவள் சொல்லனாலும் தெரியுது, பெரியவா அனுகிரகம் இல்லாமல் நகரவே முடியாது. இவ உனக்கு உறவா அப்படின்னு அந்த கமலா கிட்ட யாரோ ஒரு பொம்பளையை காமிச்சு கேட்குறா. அந்த பொம்பளையும் புதுசாக இருக்குது அப்படிங்கிறா. கமலா வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்கிறா. அந்த கமலா வந்து இந்த குருசங்கரோட பொண்டாட்டி சொல்கிறா, அவள் யாருன்னே எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் பார்க்குறேன் நான், இவன் உனக்கு உறவா அப்படின்றா. எனக்கு புரியல அது யார் என்ன அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியல. அது வந்து இல்லையே அப்படின்னாலாம். அந்த அப்புறம்தான் அவகிட்ட சரி கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பெரியவா வந்து சயனத்துக்கு போயிட்டா. வெளில வந்தாலாம். அவன் அந்த பெண்மணி யாருன்னா புதுக்கோட்டை ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற மகாபிரியோட அத்தியந்த பக்தை. அவளோட பிள்ளை வந்து பெங்களூரில் ரயில்வேஸ் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லுவாளாம்.
அந்த ரயில்வே சுந்தரேசனோட தம்பியோட ஒய்ஃபு பார்வதி. தம்பியோட ஒய்ஃப்னா அப்போ புதுக்கோட்டை ராஜலட்சுமியோட மச்சினர் பொண்டாட்டின்னு எடுத்துக்கலாம். தம்பியோட பார்வதி அப்படின்றது அவள் பேசுவாள்ல, அப்படி பேசுகிறதுல தெரிஞ்சுது. அவள் எப்படி இவாளுக்கு உறவுன்றதை அவர் சொல்லலையே அந்த இன்டர்வியூவில், தவிர இவாளுக்கு அவள் உறவாயிட்டானாம். அந்த ஏதோ ரொம்ப தூரத்து உறவாக இருக்குது, இன்னும் பக்கத்து உறவு இல்லைனாலும் தூரத்து உறவாக இருக்குது. அவள் பேர் பார்வதி, இவள் பேர் கமலா. இந்த கமலாவுக்கு இந்த பார்வதி உறவாக இருக்குது அப்படிங்கிறத பெரியவாளுக்கும் தெரியாது. ஏன்னா அப்போ தான் இங்கே வந்திருக்கவா அங்கே உள்ளே போய் இருக்கா அந்த ரூமில். இவ பெரியவா கூட வான்னு கூப்பிடவே மாட்டான். ஏன்னா முடிஞ்சிடுத்துனா பெரியவாங்க சயனத்துக்கு போயிடுவான். அன்றைக்கின்னு பார்த்து பெரியவா வான்ற மாதிரி இதை சமைக்க கொடுத்துருக்காரு, வா அப்படின்ற மாதிரி தெரியுது. அவள் அதை சொல்லலை, கூட வான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை சிஷ்யா யாராவது சொல்லியிருக்கலாம் உங்களை கூப்பிடுறா கூடன்னு. ஏன்னா அந்த ரூமில் யாரோ இருக்காடா ஒரு பொம்பளை பார்வதி அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தானே தெரியும். காமிச்சிவோ உனக்கு உறவா அப்படின்னு சொன்னால் அவள் யாரோ இல்லையே தெரியலையே அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த இன்டர்வியூவில். தெரியலையேன்னு தான் சொன்னேன். பெரியவா சிரிச்சுட்டு சரி அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் அவள் வெளில வந்தோடனே தான் தெரிஞ்சுது அவள் புதுக்கோட்டை ராஜலக்ஷ்மி அந்த மாமியோட பிள்ளை பெங்களூர் ரயில்வேஸ் சுந்தரேசன்னு சொல்லுவாளாம். அவரோட தம்பியோட ஒய்ஃப் பார்வதி. அவள் தான் ஒய்ஃபு தான் பார்வதி அப்படின்னு சொல்கிறான். இவள் அவளுக்கு ஏதோ தூரத்து ரிலேட்டிவ் ஆறாளாம் இவளுக்கு. குருசங்கரோட பொண்டாட்டிக்கு கமலாவுக்கு அவள் உறவாக இருக்குது. குருசங்கருக்கு வேறு உறவாக இருக்கும் அவாசி இல்லை, பட் ஆனால் இந்த கமலாவுக்கு உறவாக இருக்குது அந்த பார்வதிங்கிறவா அப்படிங்கிறத பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை எடுத்த. அதனால் அதை பற்றியான இது நம்மளுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். யாராவது இருப்பா எதிர்க்கா அவள் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, யாராவது போயிட்டு இருப்பா அவள் நம்மளுக்கு உறவாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அந்த மாதிரி ஒரு தூரத்தோடு அவள் யாருக்கு தெரியும், அதுன்னா பரமேஸ்வரனுக்கு மட்டும்தானே தெரியும். அதுதான் இது காமிக்கிறது. அவள் சாதாரண ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவள் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாலும் இது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிபாதேஸ்வரன்.